பரணி தீபத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். தீப மாதம் என்று அழைக்கப்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் வீடுகளிலும் கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படி கார்த்திகை மாதத்தில் நாம் கோவில்களில் சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டால் எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முன்னோர்களை வழிபட அமாவாசைக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். இப்பிறவியில் ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இப்பிறவி முடிந்து நாம் மேலுலகத்திற்கு சென்ற பிறகு நாமும் நமது முன்னோர்களும் ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த பரணி நட்சத்திர நாளில் தீபமேற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடோப உபநிஷம் என்ற நூலில் நசிகேதனின் ஒரு புராண கதை உள்ளது. நசிகேதனின் தந்தை விசேஷமான யாகம் ஒன்றை செய்ய தொடங்கினார். யாகத்தின் முடிவில் யாகத்தின் பலனை பெறுவதற்காக அவர் தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார். அவர் ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க தொடங்கினார். பக்கத்தில் இதனை பார்த்து கொண்டு நின்ற நசிகேதன், இதையும் கொடுக்கிறீர்களா, இதையும் கொடுக்கிறீர்களா என்று ஒவ்வொரு பொருளை கொடுக்கும் போதும் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அதை ஒன்றும் செவிசாய்க்காமல் நசிகேதனின் தந்தை பொருள்களை கொடுத்து கொண்டிருந்தார். இறுதியில் நசிகேதன், என்னையும் தானம் கொடுக்க போகிறீர்களா, என்னை யாருக்கு தானம் கொடுப்பீர்கள் என்று கேட்டான். இதனால் மிகவும் கோபமுற்று நசிகேதனின் தந்தை, உன்னை நான் யமதர்மனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கோபத்துடன் கத்தினார். இதனால் நசிகேதன் யமலோகத்தை சென்றடைந்தார். யமதர்ம ராஜாவை வணங்கி பல வரங்களை பெற்ற நசிகேதன் தன்னுடைய சந்தேகங்களை பல கேள்விகளாக யமதர்மனிடம் கேட்கத் தொடங்கினான். பூலோகத்தில் வாழும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை முடிந்து யமலோகத்தை அடையும் வழியில் இருளில் தட்டுத்தடுமாறி தவித்து பல கஷ்டங்களையும் அனுபவித்து அவர்கள் யமலோகத்தை வந்தடைகிறார்கள். அவர்களின் இந்த துன்பங்களை போக்குவதற்கு என்ன வழி என்று யமதர்மனிடம் நசிகேதன் வினவினான். அதற்கு யமதர்மன், கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் அன்று தீபமேற்றி வழிபட்டால் துன்பமின்றி யமலோகத்தை அடையலாம் என்று வழி கூறினார். இங்கே வந்தாலும் அவர்கள் துன்பமின்றி வாழலாம் என்று வாக்கு கொடுத்தார். பின்பு பூலோகம் திரும்பிய நசிகேதன் பரணி தீபத்தின் பெருமையை மக்களிடம் விளக்கி கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை திருநாளில் காலையில் 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. 5 மண் அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றப்படுகிறது. பின்பு அது ஒரு தீபமாக ஏற்றப்பட்டு பின்பு 5 தீபமாக ஏற்றப்படுகிறது. இறைவனே பஞ்சபூதங்களாக காட்சியளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அனைத்து உயிர்களுக்குள்ளும் அடங்கி இருக்கிறான் என்றும் அனைத்து உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் பொருளாகும். திருக்கார்த்திகை நாளின் முந்தைய நாள் சரியாக மாலை 6 மணிக்கு 5 தீபங்கள் நெய்விட்டு ஏற்ற வேண்டும். பஞ்சபூதங்களை குறிப்பதற்காக 5 தீபங்கள் அகல் விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். சிவபெருமானின் பதிகங்களை பாடலாம். நம்முடைய பாவங்கள் நீங்கவும் மறுபிறவியில் நம்முடைய வாழ்வு சிறக்கவும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் இந்த பரணி தீபம் ஏற்றுவோம். பரணி தீபம் 5 விளக்குகளை வட்டமாக வைத்து நெய்விட்டு ஏற்ற வேண்டும். இந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 12/12/2024 அன்று மாலை 6 மணிக்கு குறைந்தது 5 தீபங்கள் ஏற்றலாம். பரணி நட்சத்திரம் காலை 8:20 மணி முதல் நாளை 13/12 காலை 6:50 மணி வரை உள்ளது. சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். பரணி தீபம் ஏற்றி சிவபெருமானின் அருளை பெறுவோம். சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி. தொடரும்.